இன்றைக்கி வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டெய்லி வாக்கிங் தாங்க. வாக்கிங் போனால் தான் கொஞ்சம் தூக்கம் வருது, அதனால் டெய்லி வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி எங்கே போகிறேன்னா ஒரு குளத்துக்கு போக போகிறேன். நெதர்லாண்ட்ஸில் குளத்தை தேடி போனேன் இல்லையா, இங்கே வந்து கரெக்டாக நான் குளத்துக்கு போயிடுவேன். இங்கே எல்லாமே எல்லா இடத்துக்குமே நான் வந்து கரெக்டாக போயிடுவேன். இங்கே வந்து ஒரு மாதிரி லோன்லியாக இருக்காது. இங்கே வந்து கொஞ்சம் மக்கள் நடமாட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இங்கே வேறு பாருங்க, ஆமாம் இந்த சத்தமும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இங்கே கேரவன் பாருங்க, அது இங்கே வந்து நிறைய பேர் டூர்லாம் போகிறப்ப ஃபேமிலியோட இந்த கேரவன் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. ஸ்ட்ரைட்டாக போவோம் பாருங்கள். ரோடெல்லாம் எவ்வளோ நீட்டாக, 2 சைடும் அப்படி மரம் வச்சு நிறைய வீடு விற்பனைக்குன்னு போட்டிருக்கு. பேசாமல் இங்கே ஒரு வீட்டை வாங்கிட்டு செட்டில் ஆகிடலாமான்னு பார்க்குறேன். நம்மலாம் இருக்க முடியாது இங்கே. பாருங்கள், இந்த வீட்டு வாசலில் அழகாக ஃப்ளவர்ஸ். இந்த வீட்டு வாசலில் பாருங்கள். இது என்ன கார் இது? என்ன கம்பெனி? ஜாகுவார். என்னடா செம்மையாக இருக்கே கார் அப்படின்னு பார்த்தேன். ஜாகுவார் இங்கே தான் நிற்கிது பாருங்க. நியூ மாடல் போல இருக்கு. இங்கே பாருங்க. இதெல்லாம் வீடு வந்து ரெனோவேட் பண்ண வந்தவங்க கொண்டு வந்திருக்க வண்டி இது. இந்த வீடு ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன். நான் போன தடவை அந்த பேர்லாம் இப்படியெல்லாம் யாரும் ரிப்பேர்லாம் பண்ணிடல. இந்த தடவை என்னமோ ரொம்ப அதிகமாக எல்லா வீடும் வேலை நடந்துகிட்ருக்க மாதிரி தெரியுது. பாருங்க, நான் அந்த வீடு தான் ரிப்பேர் பண்ணுறாங்க. திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு இதெல்லாம் வச்சு என்னென்னவோ நடக்குது பாருங்க. இத்தனை வண்டி வந்திருக்கு. 1 2 3, அதுக்கு பின்னாடி ஒரு வண்டி. இத்தனை வண்டி வந்திருக்கு இந்த வீட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்கு. எல்லாமே சரி பண்ணிவிடுவாங்க போல இருக்குது. ஆனால் ஒவ்வொரு சின்ன விஷயம் ரிப்பேர் ஆனால் கூட செம்ம காசுங்க. அந்த ட்ரீ தாங்க செர்ரி பிளாசம், செம்மையாக பூக்கும். ஆனால் இப்போ ஒரு பூ கூட இல்லை பாருங்க. இப்போ பூன்னு பார்த்தா அந்த கீழே பூத்துருக்கிறது தான் பூ. இது ஒரு பார்க்குங்க. இது ஃபுல்லாக பெரிய பார்க்கு. இதுக்கு அந்தண்ட பக்கமும் குளம், பார்க் எல்லாம் இருக்குது. இது ஓப்பன் ஏர் ஜிம்மு. வாத்து நிறையா இருக்கும், ஒன்றையும் காணும். அந்த சைடு போய் பார்க்கலாம். இதுதான் நாங்களாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். இது தலையில் பாருங்களேன். ஐயோ, யாரோ பபுள் கம்மை துப்பிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொன்று வருது. ஆனால் நிறைய வாத்து இருக்குங்க இங்கே. இது வாத்தா என்னன்னு தெரியாது, அதுக்கு ஏதாவது பேர் வித்தியாசமாக சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது வாத்து. அங்கே ஒன்று வந்துட்டுருக்கு. இது ஃபுல்லாக குளம் தாங்க. இதை சுற்றி, இந்த செடியை சுற்றி, இந்த நடுவை வந்து இப்படி ஒரு இடம், இதை சுற்றி தண்ணி. இது ஒரு ரவுண்டு வரலாம். ஆனால் இன்னும் பெரிய ரவுண்டு வர்றதுக்கு அந்த சைடு போகலாம். ஸ்ட்ரைட்டாக அப்படியே போனோன்னா அங்கேயும் ஃபுல்லாக வாத்து, தண்ணி எல்லாம் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே போய் அது வரைக்கும் அப்படியே தண்ணி தான். சம்மர் வந்துட்டால் இவங்க வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. என்னோடய பொண்ணும் சன்னின்லாவும் ஒர்க் பண்ணுற ஊர் வந்து ஈப்பருங்கிற ஊர். அந்த ஊரில் தாங்க அந்த கேட் ஃபெஸ்டிவல். அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். கூடிய விரைவில் உங்களுக்கு நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், நிற்கிறாங்க பாருங்கள்லாம். நல்லா பெரிய மீனாக பிடிச்சிட்டாரு போல இருக்கே. ஃபேமிலி கூட வந்துருச்சு பாருங்கள் வெளியில். சூப்பரில். அங்கே பாருங்க, அது குட்டி. ஐயோ, அழகாக இருக்குது ரொம்ப. படுத்துருக்கு பாருங்க. எனக்கு கிட்டக்க போக பயமாக இருக்குது.
விரட்டிடுச்சுன்னா வம்பா போயிடும்ல, நம்மளால் ஓட முடியாது. 3 4 ஐயோ அழகாக இருக்கு. இது கொஞ்சம் பெருசு. அது ரொம்ப குட்டி. காவல் காத்துட்டு நிற்கிற மாதிரி நிற்கிது. அது ஒன்று வந்து புல்லு ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கு. இது அப்படியே காவலுக்கு நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்கு. வந்த கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி. எப்போ சாமி நான் போக மாட்டேன், நான் ஓடிடுறேன். அப்பா அப்படியே லைனாக போயிட்டுருக்கு. அவங்கவுங்க ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இது போட்டோம், அதுக்கப்புறம் நான் போகிறேன். எங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இடுப்பை சுற்றி கயிறாக வச்சிட்ருக்கிறாரு. அங்கேயும் ஃபுல்லாக கயிறு தொங்கிட்டுருக்கு. என்ன பண்ணுறாருன்னு தெரியலப்பா. கிளையெல்லாம் கட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. பாருங்க இந்த வண்டியில் வந்திருக்காங்க. போதும், நம்ம போவோம், வாக்கிங் போவோம் ஒழுங்கா. காக்கா பாருங்க, தெரியுதா? காக்கா காக்கா காக்கா. இன்றைக்கி வந்து என்ன சொல்ல, வெயில் கிடையாது, மழை இது வரைக்கும் இல்லை. ஆனால் மழை மத்தியானத்துக்கு மேலே பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வாக்கிங் போயிட்டு போயிடலான்னு தான் சீக்கிரம் ஓடி வந்துட்டேன். மணி வந்து இப்போ 1 மணி. இதுவும் ஃபுல்லாக நல்லா பச்சையாக இருக்குது. நல்லா அழகான இடம் தான் இது. நல்லா தெளிவாக சூப்பராக இருக்குது. எல்லாம் தூங்கியிருக்காங்க. வெயில் கொஞ்சம் வந்தோன்னே எல்லாம் வந்து புல்லில் படுத்து அழகாக தூங்கிட்டுருக்காங்க. இங்கே இப்படி தான் நான் இதுக்கிட்டேலாம் வருவேன், ஒன்றும் செய்யாது. இது சின்னது ஒன்றும் பண்ணாது. தலை எவ்வளோ அழகாக ஒரு மயில் கழுத்து கலரில் இருக்குது பாருங்க. இங்கே 2 பேர் இருக்காங்க, இங்கே 2 பேர் இருக்காங்க. நம்ம ஓடிடலாம். நம்ம ஏதாவது தொல்லை கொடுத்தா தான் அதுங்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒன்றும் செய்யாதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஓடக்கூட முடியாது கடிக்க வந்துச்சுன்னா. என்னோட ரன்னிங் ரேஸ் அவங்க பார்க்கல, ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், போடுறேன். ஐயோ நல்லா உள்ளே வந்துட்டேன். இங்கேருந்து ரோட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க. அங்கே போகணும். மீன் பிடிச்சாரு, அதை போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். எடுக்க விடுவாரான்னு தெரியல. செமையாக ஒரு மீன் பிடிச்சிருக்காரு, பெரிய மீனா. போய் கேட்டு பார்க்குறேன். சவுண்டு பாருங்களா அதுக்கு. ஐயோ அம்மா, எப்படி சத்தத்தை பாருங்க. யாரையும் கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். தண்ணியை பார்த்து தான் கத்திகிட்ருக்கு. எப்படி என்ன ஒரு சவுண்டு. அப்பா அதனால் பாருங்கள் ஃபிஷ்ஷு பிடிச்சிட்ருக்காங்க. போய் கேட்டு பார்ப்போம், அதை வீடியோ எடுத்துக்குவான்னு. சரின்னு சொன்னாங்கன்னா எடுக்கிறேன், இல்லைன்னா அப்படியே ஓடிடுவேன் அந்த பக்கம். ஐயோ பிடிச்சிட்டாங்க, அடுத்த மீன், செம்ம மீன். ஐயோ ஓ மை காட், சூப்பரான மீன் பிடிச்சிட்டாங்க. ஏக்கா இந்த மீன் என்ன பண்ற, நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொரிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கம 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 சமைச்சு மண்டைய மாமனுக்கு வாழைய மருமனுக்கு நடு துண்ட உன் தம்பிக்கு தனியா பொரிச்சு கொடுக்குற. எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பிண்ட. இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பார்க்க போறேன். கிளைடர் போகுது பாருங்க மேல. ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு பாருங்க, ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணுறாங்க. ஸ்மெல். Ja, ruik maar. ஓகே சூப்பர்.
ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் அப்படியே வச்சு இதை ஃபில் பண்ணி மெத்தடு பாருங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணோன்னே It's better than தூண்டில் போட போகிறாங்க. ஓ மை காட், அங்கே போய் விழுகுதுப்பா. மேலே விசிறி அடித்தோன்னா அங்கே போய் விழுந்துருச்சு. பார்க்கலாம் மீன் பிடிக்க முடியுதான்னு. மாட்டு தான் பார்க்கலாம். தூண்டில் போட்டிருக்காங்க, பார்க்கலாம் மீன் கிடைக்குதான்னு. வெயிட் பண்ணுவோம். அப்படியே வச்சுட்டு அதை அப்படியே வச்சுட்டு ஃபிஷ்ஷுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு எவ்வளோ திங்ஸு எவ்வளோ வாங்கிட்டு வந்து எவ்வளோ செலவு பண்ணி இந்த மீனை பிடிச்சி அதை திருப்பி இந்த தண்ணிக்குள்ளே விடுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். மீன் மாட்டிடுச்சு கூட இருக்குது. சூப்பராக இருப்பாருங்க. எவ்வளோ சீரியஸாக நின்றுட்டு இருக்காரு பாருங்க. பயங்கரமான மீன் மாட்டிருக்கு. அது அப்படியே சுத்திட்டு இருக்கிறாரு. வந்துட்டே இருக்கு. என்ன மீன் மாட்டிருக்கா? சூப்பர் மீன். ஆட ஜிலேபி மீன் பாருங்கப்பா. பாவம் மாட்டிக்கிச்சு. ஐயோ ஓகே. நல்லா பெரிய பெரிய மீனாக தான் பிடிக்கிறாரு. இட்ஸ் பிக் சைஸ். நான் அங்கேருந்து வரப்பே ஒரு மீன் பிடிச்சாரு. இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ 2வது மீன் பிடிச்சிட்டாரு. திருப்பி கொண்டே தண்ணியில் விட்டுறாரு. பாருங்க எவ்வளோ ஜாலியாக அதை செஞ்சிட்ருக்காரு. ஐயோ அது என்ன போயிடுச்சு மீன். சூப்பர். மீன் பிடிக்கிற வீடியோ இன்னைக்கு. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு வாக்கிங் வந்ததுக்கு ஆக்சுவலாக அந்த குளத்தை சுற்றி ஒரு ரவுண்டு போயிட்டு போகலான்னு நினச்சிட்டு தான் வந்தேன். பார்த்தா கடைசியில் எனக்கு மீன் பிடிக்கிற வீடியோ கிடச்சிருக்கு. பாருங்க இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கல்ல எல்லாரும். எல்லாம் ஜாலியாக கையை கட்டிட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க. நானும் ஜாலியாக வீடியோ எடுத்துட்டேன். இந்த மீன் பிடிச்சது பார்த்தோம்ல, இது ஒரு எனக்கு சான்ஸு. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். முன்னாடியெல்லாம் யார்ட்டையும் எதுவும் பேச மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன். ஆனால் இப்போ கொஞ்சம் தைரியமாயிட்டேன். சரி கேட்டு தான் பார்ப்போமே என்ன சொல்லிட போகிறாரு. நோன்னா நோ, எஸ்னா எஸ் அப்படின்னு போய் கேட்டேன். எடுத்துங்க அப்படின்னு சொன்னாரா. ஓகே சொன்னாரா. அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக அவர் கூட பேசிட்டு கொஞ்ச நாளி நம்மளுக்கு ஒரு ஃபிஷ் கேச்சிங் வீடியோ கிடச்சிது. ஜாலியாக அதை போஸ்ட் பண்ணிவிட்டேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.